10% இடஒதுக்கீட்டை 10% இடஒதுக்கீட்டை உடனடியாக நிறைவேற்று. தமிழக அரசு 10% இடஒதுக்கீட்டை 10% இடஒதுக்கீட்டை உடனடியாக நிறைவேற்று. தமிழக அரசு நிறைவேற்று. தமிழக அரசு இடபிள்யூஎஸ் என்பது சலுகை அல்ல. எங்களின் உரிமை தமிழக அரசு எங்களின் உரிமை. இடபிள்யூஎஸ் என்பது எங்களின் உரிமை. அமல்படுத்து. தமிழக அரசு எங்கள் உரிமையை நிறைவேற்று. மத்திய அரசாங்கம் கொடுத்து வந்த 10% இடஒதுக்கீட்டை மத்திய அரசாங்கம் தந்து வந்த 10% இடஒதுக்கீட்டை தமிழக அரசை நிறைவேற்று. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த 10% இடஒதுக்கீட்டை அனைத்து மாநிலங்களும் ஏற்பது போல் இன்று 22/2/26 பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு சைவ வேளாண் சங்கத்தின் அழைப்பிதழை ஏற்று இடபிள்யூஎஸ் உரிமையை கோரி நடந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொண்ட நமது சமுதாய உறவுகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சங்கத்தின் சார்பாக. மேலும் இந்த காணொளியின் மூலம் தமிழக அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற கோரிக்கை, ஏன் இந்த வஞ்சகம், ஏன் இந்த வேறுபாடு? 10% இடபிள்யூஎஸ் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டது ஜாதியின் அடிப்படையில் அல்ல, வருமானத்தில் முற்பட்ட சமூகத்தினர் வருமானத்திற்கு உட்பட்ட உள்ளவர்களுக்கு அவர்களுக்குத்தான் இந்த இடபிள்யூஎஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது மற்ற சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீட்டை எந்த விதத்திலையும் பாதிக்கவில்லை. அப்படி இருந்தும் ஏன் இதை நீங்கள் நிறைவேற்றுவதில்லை? இதில் என்ன உள்நோக்கம் உங்களுக்கு இருக்கின்றது? அரசியல் எங்களுக்கு புரியவில்லை. எங்களுக்கு அரசியல் பண்ணதுன்னு எண்ணமும் கிடையாது. எங்களுக்கு தேவை எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய சந்ததிகள். இதில் சம்பந்தப்பட்ட 79 சந்ததிகள் இருக்கிறாங்க. இதில் தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் பிள்ளைமார் மட்டும் இல்லை, பிராமண சங்கம் இருக்காங்க, நாயர் சமுதாயம் இருக்காங்க, நாக்கியர் சமுதாயம் இருக்காங்க, மரக்காயர் இருக்காங்க, ராவுத்தர் இருக்காங்க. இவ்வளவு இன்னும் 79 நான் லிஸ்ட்டு போட்டு போனால் நிறைய சமுதாய மக்கள் இருக்காங்க. அவங்களும் இதில் காம்படிஷனில் கலந்து கொள்ளலாம். போட்டி போடுங்க. வாழ்க்கையிலே தகுதி உள்ளவங்களுக்கு வசதிகள் கொடுங்க. தகுதி உள்ளவனை நீங்கள் ஒதுக்கி வைக்காதீங்க. உனக்கு தகுதி இருக்கா? தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு படிப்பிலையும் சரி, கல்லூரியிலையும் சரி, அரசாங்க வேலையிலும் சரி உரிமை கொடுக்க வேண்டும். அந்த உரிமையை மத்திய அரசு கொடுத்து விட்டது, மாநில அரசு கொடுக்கவில்லை. அந்த மாநில அரசுக்கு கண்டிக்க மாநில அரசை கண்டித்து நாங்கள் கூட்டப்படவில்லை. மாநில அரசே கருணையுடன் இதை கவனியுங்கள். இப்போவும் லேட் ஆகலை. எதிர்க்கட்சியாக இருந்த போது இப்போ உள்ள அரசுகள், எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், எல்லா கட்சி மெம்பர்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரே வேண்டுகோள், இடபிள்யூஎஸை அமல்படுத்துங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வஉசியின் புகழ். வணக்கம்.